அண்ணா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி வெங்கடேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்க குண்டு எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் 3-4 நாளாவது ஆகும் சண்முகங்கிறாங்க. அது வரைக்கும் இவனை யார் கண்ணிலையும் படாம நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறாங்க சண்முகம். இது எல்லாத்துக்குமே காரணம் வைஜெயந்தி. வைஜெயந்திக்கு மட்டும் இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சது நிச்சயமா நம்மளையும் ஏதாவது ஒரு வழியில சிக்க வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, அறிவழகனையும் காப்பாற்ற முடியாது, வெங்கடேஷையும் காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? யாருக்கும் தெரியாம காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமாச்சேங்கிறாங்க முத்துப்பாண்டி. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். ஆமா சண்முகம், எப்படி பார்த்தாலும் வைஜெயந்தி என்னை விட்டு வைக்க மாட்டா. எங்க உண்மையை சொல்லிடுவானோன்னு என்னை கொல்லத்தான் பார்ப்பாங்க. நிச்சயமா என்னை வெளியே விட்டீங்க சத்தே போயிடுவேங்கிறாங்க வெங்கடேஷ். பரணி, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வெங்கடேஷ் இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம 4 பேர்த்த தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்கிறாங்க. வெங்கடேஷ் 4 நாளைக்கு இந்த கிளினிக்லயே இருக்கட்டும், நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன். அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு பாதுகாப்பு. அவங்க இங்க வந்து பார்க்கறக்கும் வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க. டே, என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குதுங்கிறாங்க பரணி. வெங்கடேஷை வெளியில எங்க கொண்டு போய் வச்சிருந்தாலும் இவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவன் இங்க இருக்கிறது தான் சரி. இந்த விஷயம் நம்ம 4 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி சண்முகம், முத்துப்பாண்டி, பரணி, உடன்குடி இவங்க 4 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. சண்முகம் சொல்றாங்க, வெங்கடேஷ்க்கு பக்கத்துலயே நான் இருந்து பார்த்துக்கிறேன். பரணி, நீ இவனுக்கு அப்பப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடு, என்ன மருந்தெல்லாம் வேணுமோ உடன்குடி போய் வாங்கிட்டு வந்துட்டோங்கிறாங்க. முத்துப்பாண்டி இதையெல்லாம் பார்த்துட்டு, சரி சண்முகம், நான் இங்க இருந்தேன்னா வெளியில யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. டே பாண்டி, வெளியில யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நீ சொல்லிடாத. ரத்னா கிட்டையும் சரி, எஸ்கே கிட்டையும் சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இங்க பார்த்தா வைஜெயந்தி குரு மேல சரியான கோபத்துல இருக்காங்க. என்ன குரு இப்படி பண்ணிட்டியே, இப்ப திரும்பவும் அவனை தேடுற மாதிரி பண்ணிட்டீங்களே, சூட் பண்ணி ஒன்று அவனை கொண்டு எடுக்கணும், இல்லைன்னா கையோடு இழுத்துட்டு வந்திருக்கணும். இதையும் விட்டு அதையும் விட்டுட்டீங்க. அநேகமா வெளியில தான் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒன்று விடாம தேடி பாருங்க. எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்குள்ள அவனை எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆகணுங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேங்கிறாங்க. இங்க பாரு குரு, அப்படி ஒரு வேலை அவன் கிடைக்கலன்னா ஒவ்வொரு மெடிக்கல்லையும் கேளு, சூட் பண்ணதுல அவனுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் ஃபுல்லாக லீக் ஆயிருக்கும். அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தை கிளீன் பண்ணுறதுக்காக நிறைய பஞ்சு தேவைப்பட்டிருக்கும், மெடிசன் தேவைப்பட்டிருக்கும். இதெல்லாம் எந்த மெடிக்கலில் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு போய் கண்டுபிடிங்கிறாங்க. மேடம், இந்த யோசனை எனக்கு வராமல் போச்சு மேடம்ங்கிறாங்க. உனக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்லிக் கொடுக்கும்படி இருக்கு. சீக்கிரமா வெங்கடேஷை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி குருவை அனுப்பி வைக்கிறாங்க. குரு, கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வெங்கடேஷை தேடிக்கிட்டு போறாங்க. குரு ஒவ்வொரு மெடிக்கலா போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. கடைசியா பரணி கிளினிக் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல தான் இவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய பொருள் எல்லாம் தேவைப்பட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட குரு, அப்படி யார் வாங்கிட்டு போனா அவங்கள பத்தி அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. மெடிக்கல்ல இருந்தவர் உடன்குடிய அடையாளம் சொல்லிடுறாங்க. அடையாளம் கண்டதும் குரு போய் உடன்குடியை பிடிச்சிடுறாரு. உடன்குடி சாப்பிட்டு சண்முகத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு ஒரு பக்கத்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்தவரை அப்படி திரும்பி பாக்குறாங்க. குரு அந்த மெடிக்கல்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்ததை கேட்டதும் உடனே சண்முகத்துக்கு போன் அடிச்சு சொல்றாங்க. உடன்குடி விஷயத்த சொன்னதும் அங்க சண்முகம் எச்சரிக்கையா இருக்காங்க. மெடிக்கல்ல உடன்குடியை பத்தின அடையாளத்தை சொல்லிடுறாங்க. குரு வந்ததும் உடன்குடியை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. நீ எதுக்காக இவ்வளவு பொருள் வாங்கிட்டு போனேன்னு கேக்குறாங்க. பரணி மேடம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால நான் வாங்கிட்டு போனேன். அப்பப்ப என்ன பொருள் தேவைப்பட்டாலும் பரணி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் போய் வாங்கிட்டு வருவேங்கிறாங்க உடன்குடி. அப்படின்னா கண்டிப்பா அந்த வெங்கடேஷ் பரணியோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு உடனே வைஜெயந்திக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. வைஜெயந்தியும் அப்படின்னா சந்தேகமே இல்லை, பரணி சண்முகம் 2 பேரும் தான் வெங்கடேஷ்காக உதவி இருக்கணும். நிச்சயமா போய் பரணியோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடம் விடாம செக் பண்ணிப்பாரு குருங்கிறாங்க. சரி மேடம், வெங்கடேஷை கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த சண்முகமும் பரணியும் தான் வெங்கடேஷை காப்பாற்றி வச்சிருக்கணும். நான் இப்பவே போய் கையும் களமா பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரேங்கிறாங்க. குரு, சொன்னா பத்தாது, சொன்னதை செஞ்சு காட்டுங்க, அப்புறமா நான் உங்களை நம்புறேங்கிறாங்க வைஜெயந்தி. வைஜெயந்தி யோசிக்கிறாங்க. வெங்கடேஷை இவன் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெங்கடேஷை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் பார்த்துருந்தா நிச்சயமா அந்த சண்முகம் வெங்கடேஷை விட்டு வச்சிருக்க மாட்டான், கொன்னே போட்டுருவான். கோவத்துல இருக்கிறவன் வெங்கடேஷ்க்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்திருப்பானான்னு யோசிக்கிறாங்க வைஜெயந்தி. சரி, குரு போய் பார்க்கட்டும், அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்த வைஜெயந்தி உடனே குருவுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாரு குரு, அவங்க சொல்ற விஷயத்த ஒவ்வொன்றும் எனக்கு அப்பப்போ என்கிட்ட கான்டாக்ட்லயே இரு, அப்பதான் இந்த வெங்கடேஷ் இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களா, அவன் அங்கேயும் இல்லாம வெளியில எங்கேயாவது விழுந்து கிடக்குறானான்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நான் ஹாஸ்பிட்டல் போனதும் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேங்கிறாங்க. குரு வலுக்கட்டாயமா உடன்குடியை இழுத்துக்கிட்டு போறாங்க. உடன்குடி உடனே போனை ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. குரு, கான்ஸ்டபிள் இவங்க எல்லாம் பேசிட்டு வரதெல்லாம் சண்முகம் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. ஓஹோ, குரு இங்க தான் வரல பரணி, நம்ம சீக்கிரமா இருக்கான ஏற்பாடு பண்ணணும். குரு இங்க வந்து பார்த்து குருவோட கண்ணுல வெங்கடேஷ் மாட்டிட்டானா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை இங்க இருந்து தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால உண்மையை வரவழைக்க முடியாது. உடனே ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணுங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதுடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கொஞ்ச நேரம் படுக்க வச்சிருக்காங்க. அடிபட்டு
வந்ததுனால அவங்க உடம்புல இருந்த ரத்தமெல்லாம் அதிகமாக போயிடுச்சு. அவங்களுக்கு இப்போதான் இதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கோம். அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு பரணி அவங்கள ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்றும் பயப்படாத, வெங்கடேஷ்க்கு பதிலாக அது அவங்க படுத்திருக்காரு, அவரை காட்டிடலாங்கிறாங்க பரணி. குரு வரும்போது வெங்கடேஷ் அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த படுத்திருக்கிறவங்க கீழேயே படுக்க வச்சிருக்காங்க. சண்முகம் பரணி 2 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தடபுடன்னு உள்ள வர்றாங்க. வந்ததும் பரணி கிட்ட கேட்குறாங்க, ஆமா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது அடிபட்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. ஆமா அதையே நீங்க கேட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க சண்முகம். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல் அப்படின்னு அதிகரமா பேசிட்டு இருக்காரு குரு. இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க வந்த முறையே சரியில்லை, தடபுடன்னு உள்ள வந்துட்டீங்க. இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, நோயாளிங்க இருக்கிற இடம் படுத்திருக்கிற இடம், இந்த இடத்துல வந்து அதிகார துறனியா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். பரணி நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், இங்க யாராவது அடிபட்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. இது ஹாஸ்பிட்டல், அடிபட்டு வரவங்களும் வருவாங்க, உடம்பு சரியில்லாம வந்தவங்களும் வருவாங்க, தலைவலின்னு வருவாங்க, காய்ச்சல்னு வருவாங்க, எல்லா நோய்க்கும் வைத்தியம் பார்க்கறது தான் இந்த இடங்கிறாங்க. என்ன மேடம் என்ன கலாய்க்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா யாராவது அடிபட்டு வந்தாங்களான்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு மிரட்டுறாங்க குரு. பரணி சண்முகம் 2 பேரும் ஒருவேளை இவன் தெரிஞ்சுதான் வந்திருப்பானா அப்படின்னு கொஞ்சம் மிரண்டுறாங்க. இருந்தாலும் தைரியமா பேசிட்டு இருக்காங்க பரணி. ஆமா ஒருத்தர் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கல் அவங்க தோல் மேல விழுந்துருச்சுன்னு சொல்லி அடிபட்டு வந்தாரு. அதோ அவங்களுக்கு தான் இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கேன். அவரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய ரத்தம் போயிருச்சு, இப்பதான் கிளீன் பண்ணி காயத்துக்கு மருந்து போட்டிருக்கேன், உள்ள படுத்திருக்காருங்கிறாங்க. நான் அவங்க பார்த்தே ஆகணுங்கிறாங்க குரு. அவங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பரணி தடுக்கிறாங்க. மேடம் நாங்க யாருன்னு தெரியுமல்ல, எங்க வேலைக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கக்கூடாது, நாங்க பார்த்தே ஆகணுங்கிறாங்க குரு. ஆமா நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைங்கிறாங்க. என்ன குரு சார் பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது, யார் இடத்துக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சண்முகம். இது ஒரு ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுதான் பேசுகிறேன் சண்முகம். எங்ககிட்ட இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்துட்டான், அவனை நாங்கள் கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும்னு பரணிக்கிட்ட கேட்குறாங்க. பரணியும் சரி சார் தாராளமாக போய் பாருங்கங்கிறாங்க. ஏ பரணி இங்கே உடம்பு சரியில்லாதவங்க படுத்திருக்கிற இடத்துல கண்டவங்களை எல்லாம் உள்ள விட்டா அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆயிராதான்னு கேட்குறாங்க சண்முகம். இதா பார் சண்முகம், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், வெங்கடேஷ் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க குரு. சரி அப்போ உள்ளே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம். உள்ளே போய் பார்க்குறாங்க, வெங்கடேஷ் இல்லை வேறு யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் குரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது வெங்கடேஷ் இல்லையே, வேறு யாரோ எல்லாம் படுத்திருக்காரு, இதையும் வந்து ஏமாந்துட்டுமே, நிச்சயமாக வெங்கடேஷ்க்கு இவன் அடிக்கல கொடுக்க வாய்ப்பு இல்லை தான், இவன் பேசுகிறத வச்சு பார்த்தா இவனும் இன்னும் வெங்கடேஷ் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு குரு மறுபடியும் சொல்கிறாரு, மேடம் நான் இந்த கிளினிக்கே ஒரு முறை சுற்றி பார்க்கணும், வெங்கடேஷ் ஒரு வேளை இங்கே எங்கேயாவது வந்து பதுங்கியிருந்தாலும் இருக்கலாம், அவனை இன்னைக்கே நான் உடனே கண்டுபிடிக்கணும், இது வைஜெயந்தியோட ஆர்டர், நான் பார்க்கலாமாங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்கிறாங்க பரணி. குரு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு காணாம மேடம், தொந்தரவுக்கு மன்னிக்கணும்ட்டு வெளியே வராங்க. சண்முகம் விட்டபாடில்லை, என்ன குரு சார் வெங்கடேஷ் என்ன தப்பிக்க விட்டுட்டீங்களா, இல்லை உங்ககிட்ட இருந்து அவனா தப்பிச்சு போயிட்டானான்னு கேட்குறாங்க. என்ன சண்முகம் என்கிட்டயே கிண்டலா கேட்குறியா, நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமல்லங்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் சார் நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட கேள்வி கேட்குறேங்கிறாங்க சண்முகம். குருவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. சண்முகமோட கேள்வியில் நிறைய தோரணை தெரியுது, ஒருவேளை இவன் தான் அவனை மறைச்சு வச்சிருப்பானோங்கிற சந்தேகமும் வருது. முதல்ல வெங்கடேஷை பிடிக்கலாம், அதுக்கப்புறம் இவனுங்களை பேசிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு போகிறாங்க குரு. சார் வெங்கடேஷை பிடிச்சதும் எனக்கு முதல் தகவல் சொல்லுங்கள், நான் தான் அவன் மேலே சரியான வெறியோட கோவத்தில் இருக்கேங்கிறாங்க சண்முகம். குரு சண்முகத்தை திரும்பி பார்த்துட்டு, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னா போனமா தானே போய் சேருவான், அதுக்கப்புறம் உன் கண்ணில் எங்கே காட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க குரு. வெளியில் வந்ததும் வைஜெயந்தி கிட்ட ஃபோன் பண்ணி தகவலை சொல்றாங்க. பரணி ஹாஸ்பிட்டல்ல வேறு ஒருத்தர் தான் அட்மிட் ஆயிருக்காங்க மேடம், வெங்கடேஷ் இங்கேயும் வரலாங்கிறாங்க. என்ன குரு சொல்றேன், அங்கேயும் இல்லையாங்கிறாங்க. ஆமா மேடம் இங்க வேறு யாரோ அடிபட்டு தான் படுத்திருக்காங்க, அவரை கூட போய் நான் நேரடியாக பார்த்துட்டு வந்துட்டேன், அவருக்காக தான் இங்க மெடிக்கல்ல நிறைய பொருள் வாங்கியிருக்காங்க, இங்க வந்ததுக்கான அறிகுறியே இல்லை. சண்முகம் பரணி 2 பேரும் பேசுறத பார்த்தா வெங்கடேஷ் அவங்க கைக்கு கிடைச்சாவே கொண்டுடுற மாதிரி பேசுறாங்கிறாங்க குரு. ஓ அப்படியா சொல்றேன், ஆனாலும் சண்முகத்தோட பேச்சை நம்பிடாத குரு, எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருங்கிறாங்க வைஜெயந்தி. குரு போயிட்டானான்னு உடன்குடி சண்முகம் பரணி இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே முத்துப்பாண்டிகிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. முத்துப்பாண்டியும் வர வச்சு 4 பேரும் கலந்து பேசுகிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இதை பாருல பரணி, வைஜெயந்திக்கும் குருவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கப்புறமா நம்ம இவனை இங்கே வச்சிருக்கிறது சரியில்லை, இவனை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கணுங்கிறாங்க. இதை விட பாதுகாப்பான இடம் எங்கடா இருக்க முடியுங்கிறாங்க பரணி. வெங்கடேஷை பாதுகாப்பு பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வைஜெயந்தியும் சரி குருவும் சரி யாரும் போக மாட்டாங்கங்கிறாங்க. அப்படியா அது எந்த இடம்னு கேட்குறாங்க பரணியும் முத்துப்பாண்டியும். அறிவழகன் வீடு தான் இவனுக்கு சிறந்த பாதுகாப்பான இடங்கிறாங்க. டேய் அறிவழகனோட அப்பா அம்மா இவனுக்கு ஏற்றுக்குவாங்களாங்கிறாங்க. அறிவழகனை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இவனை ஏற்றுக்கத்தான் வேணும், இவனை கிட்ட இருக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வர வரைக்கும் இவனை நம்ம பத்திரமா பாதுகாப்பாக பார்த்து தான் ஆகணும். இவன் மேலே கோவப்பட்டோ இல்லை இவனை வைஜெயந்திக்கிட்டோ ஒப்படைச்சோ நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. அறிவழகனை வெளியே கொண்டு வரணும்னா நிச்சயமாக இந்த வெங்கடேஷை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல தான் பாதுகாப்பு பண்ணணுங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட பரணியும் சரிடா நீ சொல்கிறது சரிதான், ஆனால் இதுக்கு அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்குவாங்களாங்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசிட்டேன், அவங்க பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி 2 பேருமா வெங்கடேஷை அறிவழகன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் வெங்கடேஷ்க்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க.